யோசிச்சு பாருங்க, ஒரு சிட்டிங் எம்பி, ராஜ்யசபா எம்பி, அவரை காணோம். என்ன கன்க்ளூஷனுக்கு வருவீங்க? அவர் அரசியலோட பல பரிமாணங்கள்ல, பல ஃபேசட்ஸ்ல இது ஒரு முக்கியமான அம்சம். அன்னைக்கு ஒரு முக்கியமான பேசுபொருளா இருக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் இருந்தாரு. அன்னைக்கே ஒரு பெரிய தலைவர், அவர் அன்னைக்கே பெரிய தலைவர். அதாவது வந்து இன்ஃபேக்ட் அப்போ வந்து வாஸ் யங், 50 கிட்டத்தட்ட 50 வயசு தான். நல்லாவே கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா ஷைனிங்காக. இப்போ எப்படி சிங்கம் இப்பதான் அடங்கி, புலி இப்பதான் கொஞ்சம் அடங்கி இருக்குது. அப்ப புலி பயங்கரமா உருமும், பயங்கரமா கர்ஜிக்கும் புலி. அவர் எண்ணற்ற இளைஞர்களை கவர்ந்தவர். அவர் வந்து நானே அவருடைய ரசிகன், வெளியில சொல்லிக்க மாட்டேன், இப்ப சொல்றேன். நான் உங்களுக்கு வந்து அவருடைய அரசியல் நான் கடுமையா எதிர்த்ததால சார் அவரோட பேச்சு வந்து இன்னைக்கு கூட எனக்கு வந்து என் வீட்டுல வந்து நான் வந்து 2 வாரத்துக்கு முன்னால ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8:30 மணிக்கு மதிமுகம் அவங்க டிவில வைகோவோட ஒரு பழைய ஸ்பீச் வைகோவோட ஸ்பீச். ஐ திங்க் அது வந்து அண்ணா நூற்றாண்டு பேசி இல்ல அது இல்ல, எங்கேயோ இலக்கிய விழாலி அதுலயோ பேசுறாரு. ரஜினிகாந்த் சோலா அந்த மாதிரி அது இல்ல அது அவர் மட்டும் தான் ஃபோக்கஸ்ல இருக்காரு, ஃப்ரேம்ல எதுவும் தெரியல. ஐ திங்க் அது என்ன சப்ஜெக்ட்னா வந்து என்ன இருங்க, அது என்ன சப்ஜெக்ட்னு சொல்றேன் நான் வந்து ஐ திங்க் கம்பராமாயணம் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ வந்து கம்பராமாயண ஃபங்க்ஷன் தான் அது வந்து. அது வந்து ஒரு அரை மணி நேரமா 45 நிமிஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் கூட வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து என்ன வைகோ ஸ்பீச்சை கேட்குறீங்க, நீங்கள் வைகோவை கடுமையாக திட்டுவீங்களா அப்படின்னாங்க. இல்லை அது வேற இது வேற. அப்படியே வந்து மெஸ்மரைஸ் பண்ணுறாரு உண்மையிலேயே சார். ஆமாம், அவர் வந்து அப்புறம் நான் வந்து சாப்பிட போயிட்டேன். நான் சாப்பிட்ற இடத்துல டிவியில் வால்யூம் அதிகம் வச்சுட்டு அதை கேட்டுக்கிட்டே தான் நான் சாப்பிட்டேன். ஐ மீன் எப்படி சொல்கிறது, அதாவது வந்து எப்பயோ ஒரு 10-12 வருஷமால கொடுத்த ஸ்பீச் போல. அது ராமாயணத்தோட இதுதான் அது வந்து. அப்புறம் கிரேக்க புராணத்தை பற்றி அது வழக்கமாக அவருக்கு நெருக்கமான சப்ஜெக்ட், அதுவும் ஓடிச்சு கொஞ்ச நேரம். ரொம்ப வந்து 2 வாரம் கரெக்டு. முதல்ல வந்து கம்பராமாயணத்தை பற்றின அந்த ஸ்பீச், அந்த இது. அடுத்தது வந்து ஏதோ ஒரு பழைய வரலாற்று நிகழ்வை பற்றி பேசும்போது, அந்த கிரேக்க வரலாறு அதெல்லாம் பற்றி பேசும்போது அதாவது எப்படி சொல்ற ஸ்பீச். அது கம்பராமாயணத்தை பற்றிலாம் ஒரு பேசும்போது வந்து கேட்கும்போது வந்து நமக்கு வந்து அப்படி ஒரு, அதாவது வந்து இப்போ எனக்கு நான் என்னைய அளவுகளை எடுத்துக்கிறேன். அவரோட அரசியலை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணேன். என்ன மாதிரி இருக்கவங்களையும் அவர் கட்டி இழுத்து உட்கார வைக்கிறார். உங்களையும் கவர்ந்துருக்கிறாரு. இப்போ நான் வந்து கல்லூரி காலகட்டத்தில் 13-14 நினைக்கிறேன், செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தினமணியில் ஆசிரியர் வைத்தியநாதன் தலைமையில் வந்து ஒரு 4-5 பேர் பேச வைக்கிறாங்க. தமிழக மணியன், தொல் திருமாவளவன், வைகோலாம் வராங்க. வைகோ ஸ்பீச்சை கேட்கறதுக்காகவே ஊர்லேருந்து நேரடியாக கல்லூரி போக வேண்டிய நான் வந்து அன்னைக்கு முழுமையாக விடுப்பு எடுத்துட்டு தினமணி நடத்துகிற அந்த கருத்தரங்க கண்டுபிடிச்சு நேரடியாக போய் உட்காந்து, வீட்டில் கூட தெரியாது நான் லீவ் போட்டது, போய் உட்காந்து கேட்டுட்டு அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினது இன்னும் ஞாபகம். அதான் இப்போ இது வந்து நான் சொல்றது 2-3 வாரத்துக்கு முன்னால மதிமுகத்தில் அவங்க டிவியில் ஞாயிற்றுக்கிழமையில போடுவாங்க. எப்பப்போ பேசுனதெல்லாம் போடுவாங்க, நல்லா இருக்கும். ஸோ 89 ஜனவரியில் கலைஞர் வராரு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நினைக்கிறேன் வைகோ காணும். 10 நாள் காணும், 10 நாளோ 15 நாளோ காணும். அல்ல, ஐ திங்க் 2 to 3 weeks he was absconding. எங்கே போயிட்டாருன்னா தலைவர் வந்து இலங்கைக்கு போயிட்டார், பிரபாகரனை பார்க்க போயிட்டார். பார்த்துட்டு திரும்ப வந்தார், உயிரோட எப்படியோ வந்துட்டார். உயிரோட வந்து ராஜ்யசபாக்குள்ள அவர் போகும்போது இன்க்ளூடிங் காங்கிரஸ் எம்பிஸ் கமான் மை பாய்னு டேபிளை தட்டினாங்க. ராஜீவ்காந்தி பிரதம மந்திரி எல்டிடி எதிர்த்து கவர்மெண்ட் ஸ்டாண்டில் இருக்குது. கலைஞர் தவிச்சு போயிருக்காரு. இன்க்ளூடிங் காங்கிரஸ் எம்பிஸ் கமான் மை பாய். ஃபியூ காங்கிரஸ் எம்பிஸ், நாட் எவ்ரிபடி. எஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த பார்ட்டி. உண்மை. பலவர் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் மேல ராஜ்யசபால இருக்குது. அவர் எல்லா கட்சியிலும் நெருங்கிய நண்பர்கள். கமான் பாய்ஸ்னு தட்டுறாங்க காங்கிரஸ் எம்பிஸ் உட்பட. அந்த நேரத்தில் வந்து அந்த கள்ளத்தோணியில் போயிட்டு திரும்ப வரும்பொழுது அவர் ஒரு கட்டத்தில் வந்து இலங்கை கடற்படையினால் சுற்றி வளைக்கப்படுகிறார். பிரபாகரனுடைய நம்பிக்கைக்குரிய தளபதிகள் 4 பேர் என்னமோ, நான் சொல்றது கொஞ்சம் நம்பர்ஸ் கூட பேர் இருக்கலாம், அவர்கள் வந்து துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி வைகோவை காப்பாற்றி அனுப்பினார்கள். ரொம்ப நாள் அவரோட வீட்டில் அந்த போராளிகளோட ஃபோட்டோ இருக்கும். இவன் இன்று மூச்சு விடுகிறான் என்றால் அதற்கு இவர்கள் மூச்சு நிறுத்தியதான் காரணம். புரியுதா நான் சொல்றது? அந்த மாதிரி. ஸோ இது 89. 91 கலைஞர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது. அப்பயே வந்து திமுகவில் இவர் மேலே கடுமையான வெறுப்பு இருக்கு. ஏன்னா ப்ரோ எல்டிடி ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு இவர் தான் காரணம். 93 அக்டோபரில் அன்றைய தலைமைச் செயலாளர் டி வெங்கட்ராமன் கலைஞருக்கு கடிதம் எழுதுகிறார். விடுதலை புலிகள் உங்களை கொலை செய்வதாக, வைகோ மூலம் கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக உளவுத்துறை தகவல் கொடுக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள், உங்களுக்கு நாங்கள் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது வரைக்கும் கருணாநிதிக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனே கிடையாது. 89, 91 சிஎம்மாக இருந்து 91 கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆன பிறகு 91 ஜனவரியிலேருந்து மார்ச் 93 அக்டோபர் வரைக்கும் கலைஞருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஆப்போசிஷன் பார்ட்டி கொடுக்கல. அது மட்டமான காரியத்தை ஜெயலலிதா பண்ணாங்க, பண்ணல. அவரும் ரிசைன் பண்ணிட்டார், ஒரே ஒரு உறுப்பினர் இருந்து. பட் அஸ் ஃபார்மர் சிஎம் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் அப்போ மாலை கதிர் பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக திடீர்னு அறிவாலயத்தில் பிரஸ் மீட் போனால் கலைஞர் இந்த கடிதத்தை படிக்கிறார். அவரே படிக்கிறாரு. கலைஞர் இது வந்து தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதியிருக்காரு, பாதுகாப்பை ஏற்றுக்கொள்ளணும். எப்படி இருக்கும் வைகோக்கு?
ஒரு தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறானா ஏடிஎம்கேஎஸ் கவர்மெண்டோட சிஎஸ், இது காங்கிரஸோட ரோல், இதில் நரசிம்மராவ் பிஎம், இதோட பாலிடிக்ஸ் தெரியாத அளவுக்கு கலைஞர் என்ன விவரம் அறியாதவரா, கொலைப்பழி சுமத்தப்படுகிறது வைகோ மேல. சதி திட்டம் தீட்ட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகுதான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். 93ல் மதிமுக உதயமாகும்.